அதன் பின்புதான் ஜமுனாவுடைய கணவனின் ஞாபகமே அவளுக்கு வந்தது. ஆம், ஜமுனாவின் கணவன் ஸ்ரேயாவை பொறுத்தவரையில் ஒரு விவகாரமான ஆள்தான். அவனுடைய பெயர் தவிஷ். அவன் ஒரு கேங்ஸ்டர். அவன் சாதாரண வெத்து கேங்ஸ்டர் கிடையாது. அவன் பல பேரை கொன்று குவித்திருக்கிறான் என்பது சிட்டிக்குள் சுற்றி வரும் ஒரு பேச்சாகும். அதனாலேயே முடிந்த அளவு தவிஷிடமிருந்து விலகி இருந்தாள் ஸ்ரேயா. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு நேர்மாறாகவே இருந்தது. ரித்து கடத்தப்பட்டாள் என்ற விஷயம் ஜமுனாவிற்கு தெரிந்தால் பரவாயில்லை. ஆனால் அந்த விஷயம் தவிஷுக்கு தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான். அவன் எப்படி நடந்து கொள்வான் என்றே தெரியாது. அது பெரிய பிரச்சனைகளை முக்கியமாக ஸ்ரேயாவிற்கு கொண்டு வந்து விடும். தவிஷுக்கு எப்பொழுதுமே ஸ்ரேயாவை பிடித்ததில்லை. முடிந்தளவு ஸ்ரேயாவை குறை சொல்லிக் கொண்டே இருப்பது மட்டும்தான் அவனுடைய வேலையாக இருந்தது. ஸ்ரேயாவை பணியை விட்டு துரத்துவதற்கு அவன் எவ்வளவோ முறை முயற்சி செய்தான். ஆனால் ஜமுனாவின் விடாப்பிடியான ஆதரவு மட்டுமே ஸ்ரேயாவை வேலையில் வைத்தது. அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.